நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணினேன்னு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நவராத்திரி சீசன் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, நவராத்திரி போயின்னு இருக்கு. அதுக்காக நம்ம வந்து சுண்டல், நான் என்னோட வீடியோவில் சுண்டல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் புட்டு பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம அதில் வந்து குழந்தெல்லாம் பெருவலானா நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த புட்டு தான் இது. சில பேர் புழுங்கரிசியில் பண்ணுவோம், நான் பச்சரிசியில் பண்ணுறேன். இதால் 1 கப்பு வந்து அரிசி எடுத்து இதில் வச்சுருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பாகு வைக்கிறதுக்கு பாத்திரம், தண்ணி, ஒரு 4 ஏலக்காய். இந்த அரிசி வந்து சட்டி காய வச்சுருக்கேன். வெறும்னு ட்ரை ரோஸ்ட் வந்து நம்ம திருவாதிரை களி வறுப்போம் இல்லையா, கோல்டன் ப்ரௌன், அந்த மாரி வறுத்து ஆறுன உடனே அரைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பாதி வந்துட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் வரணும். அதுக்குள்ளே நிறையா சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த புட்டு வந்து செவ்வாய் வெள்ளி ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை நமக்கு அந்த டைம் முடியலன்னா நம்ம வந்து சனிக்கிழமையை தவிர மீதி நாட்களில் கொடுக்கலாம். இது நல்லா வறுந்துட்டு இப்போ இந்த தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும். அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு இப்போ ஆறி எடுத்து ஏலக்காய் சேர்த்து சிரோட்டி ரவை மாதிரி உடச்சின்னு வந்துடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சிருக்கேன். இப்போ இந்த பிளேட்டில் கொட்டிண்டுலாம். இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு மஞ்சள் பொடியும் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பக்கம் சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்க வேண்டாம், இந்த மாதிரி சூடாக இருக்கணும். இப்போ இதில் அரிசியில் இந்த மாவில் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். இப்போ வந்து இந்த மாவை வந்து பாருங்கள், இந்தமாரி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உதுத்தா உதிரணும். இதுதான் வந்து அளவான கரெக்டான அளவு. இப்போ வேக வைக்கணும். இந்தமாரி பிளேட்டில் துணி போட்டிருக்கேன். இந்த மாவை இதில் கொட்டி 10 நிமிஷம் இதை வேக வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக விடுங்க, அதிகமாக விட்டிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். இப்போ இது வெந்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் வந்து அந்த இழுப்புச்சட்டியில் போட்டிருக்கேன். இது வந்து கெட்டி பாகு வரணும், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு 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 1.5 டீஸ்பூன் பக்கம் நெய் போட்டுக்கோங்க. இந்த முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேட். நவராத்திரி செவ்வாய்க்கிழமை புட்டு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பண்ண இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.